சுந்தரகாண்டம் 37வது சர்க்கம். பேருருவம் காட்டிய பவனசுதன். ஹனுமார் பேசிய பின் அன்னை ஜானகி தர்மார்த்தங்களோடு கூடிய சொற்களை பேசினார். ஹனுமா, ராமர் என்னையே எண்ணிக்கொண்டுள்ளார் என்று சொன்ன சொல் என்னை ஆனந்தப்படுத்தியது. அமுதம் போன்ற உன் வார்த்தைகளில் ராமர் தன்மேல் ஊறும் புழு பூச்சிகளையும் தள்ளுவதில்லை. அப்படி தங்கள் நினைவால் உடலையே மறந்தார் என்று சொன்னது அமுதில் நஞ்சு கலந்தது போல் இருந்தது. தெய்வம் அவரவர்கள் வினைப்படியே சுக துக்கங்களை ஊட்டுகின்றது. மனிதர் தெய்வ பலத்தை தடுக்க முடியாது. என் பிரபு அரக்கரை அழித்து என்னை எப்போதும் மீட்கப் போகிறார். இந்த ஆண்டு முடிவதற்குள் ராகவன் வந்து என்னை மீட்க வேண்டும். தவறினால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ராவணன் தந்த கெடுவில் 10 மாதங்கள் முடிந்து விட்டன. இன்னும் 2 மாதங்களே உள்ளன. ராவணன் தம்பி விபீஷணன் என்னை திருப்பி ராமர்பால் அனுப்பும்படி ராவணனுக்கு சொல்லியும் காம வசப்பட்ட அவன் கேட்கவில்லை. இதனை விபீஷணனின் பெண் அனலை தன் தாய் சொன்னதாக என்னிடம் சொன்னாள். என் உள்ளம் இப்போது தெளிவாக உள்ளது. எனவே ராமர் விரைவில் என்னை மீட்பார் என நம்புகிறேன். ராமரிடம் பல உயர் பண்புகள் உண்டு. ஜனஸ்தானத்தில் ஒருவராகவே 14,000 அரக்கரை வென்ற ராமரை யார் வெல்ல முடியும் என்று சொல்ல அன்னை ஜானகியை பார்த்து ஹனுமான் இப்படி சொன்னார். தாயே, ராமர் விரைவில் வானரர் மற்றும் கரடி சேனையோடு இங்கு வருவார். எனினும் தாங்கள் என் முதுகில் ஏறுங்கள். இப்போதே தங்கள் துக்கத்தை தீர்க்கிறேன். தங்களை ராமரிடம் சேர்த்து விடுகிறேன். யார் முயற்சித்தாலும் என்னை தடுக்க முடியாது. நான் இங்கு வந்தது போல் தங்களை சுமந்தபடி விண்ணில் பறந்து செல்வேன். ஹனுமானின் வார்த்தையை கேட்ட அன்னை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனினும் இச்சிறிய வடிவத்தோடு என்னை எவ்வாறு சுமந்து செல்வாய் என்று கேட்டார். சீதையின் வார்த்தைகளை கேட்டு சீதை தன் பல பராக்கிரமங்களை அறியவில்லையே என்று எண்ணி தனது பேருருவை காட்ட எண்ணினார். வளரத் துவங்கினார். பேரொளியோடு பர்வதம் போல் சீதையின் எதிரில் நின்றார் ஹனுமன். சிவந்த வண்ணமும் பலமும் தித்திப்பல்லும் நகமும் கொண்டவராக ஹனுமான் நின்றார். பிறகு சீதையிடம் ஹனுமான் இவ்வாறு சொன்னார். அன்னையே, இலங்கையையே பெயர்த்தெடுத்து செல்வேன். எனக்கு அந்த ஆற்றல் உண்டென்று நம்புங்கள். ஹனுமாரின் பேச்சை கேட்டு, ஓ வானர சிரேஷ்டனே, தங்கள் சரீரம், பலம், வேகம், தேஜஸ் இவற்றை நான் அறிவேன். ஆனால் மிக வேகமாக என்னை சுமந்தபடி விண்ணில் பறக்கும்போது நான் பயத்தினால் கீழே விழுந்து விடலாம். கடலில் விழுந்தால் ஜல ஜந்துக்களுக்கு இரையாகி விடுவேன். என்னால் உனக்கும் அரக்கர்களால் ஆபத்து வரலாம். ஒரு கால் அரக்கர் உன்மேல் போருக்கு வந்தால் அவர்களோடு போராடி என்னை எப்படி காப்பாய்? போரிடும்போது நான் நழுவி விழுந்தால் மீண்டும் அரக்கர் என்னை எடுத்துச் சென்று விடுவர். எனவே உன் முயற்சி பலனில்லாமல் போகலாம். மேலும் என்னை அவர்கள் இடமாற்றி வைத்து விட்டால் தேடுவது அரிதாகிவிடும். எனவே நீ ராமனை இங்கு அழைத்து வந்து என்னை மீட்பதே சிறந்தது. ராமர் தானே வந்து ராவணனை வதம் செய்து என்னை மீட்டுச் செல்வதே அவருக்கும் பெருமை. தேவ கந்தர்வ நாக ராட்சசர் என்னும் எவரும் பிரபு ராமரை போரில் வெல்ல முடியாது. ராமரை இங்கு அழைத்து வந்து என் சோகத்தை தீர்த்து சந்தோஷம் அடையச் செய் என்றார் அன்னை. 37வது சர்க்கம் முற்றிற்று. 38வது சர்க்கம். காகாசுரன் வரலாறு சொல்லல். சீதையின் பேச்சை கேட்ட ஹனுமார் அன்னையிடம் இவ்வாறு சொன்னார். தேவி, பதிவிரதா தர்மத்துக்கு ஏற்ப நீங்கள் பேசினீர்கள். தங்களின் பயந்த சுபாவத்தால் நான் தாண்டும் போது நழுவிவிடலாம் என்று சொன்னதும், அடுத்து பிரபு ராமனை தவிர பிற புருஷனை நான் தீண்ட மாட்டேன் என்று சொன்ன தங்கள் சொல்லால் மகாத்மாவான ஸ்ரீராமருக்கு தக்க பத்னி தாங்களே என்பதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள். தாயே, காகுஸ்த ராமர் தங்கள் நடத்தை மற்றும் தாங்கள் பேசிய பேச்சு இவற்றை என் மூலமாக கேட்கப் போகிறார். ஸ்ரீராமருக்கு பிரியத்தை செய்ய வேண்டும் என்ற சிநேகபாவத்தால் தான் நான் அவ்வாறு பேசினேன். தவறாக எண்ண வேண்டாம். தங்களை நான் சந்தித்ததின் அடையாளமாக ராமர் அறியும் வண்ணம் ஓர் அடையாளத்தை தந்து அருள வேண்டும். இவ்வாறு ஹனுமான் பேசியதும் கண்ணீர் மல்க மிக இரகசியமாக அன்னை பேசலுற்றார். மாருதி, சித்திரகூட பர்வதத்தின் பக்கத்தில் மந்தாகினி நதிக்கு அருகில் சித்தர்கள் ஆசிரமத்தில் வசித்த வரலாற்றை என் ராமனுக்கு நினைவுபடுத்து.
அங்கு பல உபவனங்களில் விளையாடி களைத்து ஒரு நாள் அவர் மடியில் படுத்தேன். அப்போது காக்கை ஒன்று என் மார்பகங்களின் நடுவில் வந்து கொத்தியது. அதனை மண் உருண்டையால் விரட்டினேன். வைஸ்வதேவ பலியை சாப்பிடும் காக்கை கொத்துவதை நிறுத்தவில்லை. அப்போது காக்கையை விரட்ட நான் மீண்டும் முயன்றபோது என் வஸ்திரம் நழுவியதை என் பிரபு பார்த்ததால் நான் வெட்கப்பட்டேன். அப்போது ராமர் என்னை சமாதானப்படுத்தினார். அவர் மடியில் நெடுநேரம் உறங்கினேன். பின் நான் விழித்ததும் ராமர் என் மடியில் உறங்கினார். மறுபடியும் காக்கை வந்து கொத்தியது. கசிந்த இரத்த துளிகளால் என் பிரபு நனைக்கப்பட்டார். அப்போது ராமர் கோபம் கொண்டு தன் ஆசனத்திலிருந்து ஒரு தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தால் ஜபித்து அபிமந்திரணம் செய்தார். அந்த தர்ப்பம் பிரளயகால அக்னி போல் ஜுவலித்து கிளம்பியது. அது காக்கையை விரட்ட காகம் தன்னை ரட்சிப்பவரை தேடி அனைத்து லோகங்களிலும் அலைந்தது. உலகங்களிலும் சுற்றி இறுதியில் ராமரையே சரணடைந்தது. அதனால் ராமர் அதனை காத்து அருளினார். பிறகு பிரம்மாஸ்திரம் பழுதுபடக்கூடாது என அதன் விருப்பப்படியே காக்கையின் வலது கண்மணியை அழித்தார் ராமர். பிறகு காக்கை ராமரை வணங்கி இத்தகு கருணாமூர்த்தியை ஈன்றெடுத்த தசரதருக்கும் நமஸ்கரித்து சென்றது என்று பேசி முடித்து ராமரிடம் பேசுவது போல் பேசலுற்றார். காக்கையின் பொருட்டு பிரம்மாஸ்திரம் பிரயோகித்த ராமா, ராவணனை இன்னமும் ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்? தங்கள் பாதுகாப்பு இருந்தும் ஏதும் பாதுகாப்பற்றவள் போல் நான் இருப்பது முறையா? நீர் தயை நிரம்பியவர். இளவலும் என்னை ரட்சிக்க ஏன் வரவில்லை? சீதையின் துயரமிக்க பேச்சை கேட்ட ஹனுமார் சீதையிடம் இவ்வாறு சொன்னார். தேவி, தங்களின் பிரிவின் சோகத்தால் ராமர் தங்களையே எண்ணி எண்ணி துயருறுதல் கண்டு இளவலும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளார். தங்களை நான் கண்டுவிட்டேன். இனி உங்கள் துயர் முடிந்தது. ராவண வதம் செய்து ராமர் தங்களை மீட்டு அயோத்திக்கு அழைத்துச் செல்வார். தாயே, ராமர், லட்சுமணர், அன்புள்ள சுக்ரீவர் இவர்களிடம் நான் என்ன சொல்ல வேண்டும்? அனுமரின் கேள்விக்கு பதில் சொன்னார். அன்னை கௌசல்யா நந்தனான ஸ்ரீராமரின் நலனை நான் கேட்டதாக சொல்லி என் நமஸ்காரத்தையும் சொல்லவும். தர்மாத்மாவும் உத்தம சுகங்களை தியாகம் செய்து அன்னை தந்தையாக என்னையும் ராமரையும் எண்ணி எங்களை வனத்தின் பின்தொடர்ந்து வந்தவருமான இளவல் என் மாமனாருக்கு சமமானவர். அதிகம் பேசாமல் எப்போதும் காரியத்தில் ஈடுபடுபவர். லட்சுமணனை என் பிரபு ராமர் தன் தந்தைக்கு ஒப்பாகவே மதித்தார். அப்படிப்பட்ட லட்சுமணரிடம் நான் க்ஷேமம் விசாரித்ததாக சொல்லவும், என் துயரை துடைக்கச் சொல்லவும். ஹனுமா, உன்னால் ஆர்வம் கொண்டு ராமர் என்னை மீட்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சீதை தன் வஸ்திரத்தில் இருந்த மங்களமான தலை ஆபரணமான சூடாமணியை ராமர்பால் அடையாளமாக சேர்ப்பிக்கும்படி ஹனுமனிடம் தந்தார். ஹனுமார் அதனை பெற்று சீதைக்கு வலம் வந்து நமஸ்கரித்து அப்போதே ராமரை அடைந்து விட்டதாக நினைத்தார். சூடாமணியை தாங்கிய ஹனுமார் மனக்கவலை நீங்கி புறப்பட தயாரானார். 38வது சர்க்கம் முற்றிற்று.